வெட்கமில்லையா ஆளுங்கட்சியே வெட்கமில்லையா மோசடி வேர் வழி வெட்கக்கேடு வாக்களித்த மக்களுக்கு ஆளுங்கட்சி செய்கின்ற ஆனங்கட்ட வெட்கக்கேடு வெட்கமில்லையா சிபிஐயால் 2 வழக்கு மோசடி வழக்கு சாதாரண வழக்கு அங்காள மீது போடப்பட்டதுக்கு மந்திரி பதவியை இழந்தார் சாதாரண வழக்கிற்காக கல்யாண சுந்தரம் அமைச்சர் பதவியை இழந்தார் 420 வழக்கு சிபிஐயால் போடப்பட்டு நிலுவையிலே இருக்குது அரசு செயலர் பதவியில அரசு செயலர் பதவி நீடிப்பதற்கு அனுமதிக்காது புதுவை அரசு வாழ்க்கையை பாழாக்கிய செல்ல விடமாட்டோம் ஏழை எளிய மாணவர்களின் இடஒதுக்கீட்டில் மோசடி செய்த ராகேஷ் சந்திரா அரசு பதவியில் நீடிக்கலாமா வெட்கமில்லையா புதுவை அரசே வெட்கமில்லையா புதுவை அரசே நீக்கிடு 420 வழக்கு சிபிஐயால் பதிவுபட்ட நீடிப்பது சரிதானா புதுவை அரசே பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கல்வி உரிமையை சென்டக்கில் மோசடி செய்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கிய மோசடி பேர்வழியை ராகேஷ் சந்திரா ஒழியட்டும் புதுவை விட்டு ஒழியட்டும் புதுவை அரசு அரசு செயலர் பதவியில் நீடிப்பது வெட்கக்கேடு விடமாட்டோம் ஆமா பையன் ராகேஷ் சந்திரா ராகேஷ் சந்திரா பையன் ராகேஷ் சந்திரா விடமாட்டோம் வெட்கக்கேடு அரசு செயலர் பதவியில ராகேஷ் சந்திரா நீடிப்பது வெட்கக்கேடு புதுவை அரசு புதுவை அரசு அரசு செயலர்
ராகேஷ் சந்திரா விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் சிபிஐயால் 2 மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் சுனாமி பணத்தை திருடியதற்காகவும் அரசு நிலத்தை விற்றதற்காகவும் ஆவண ஆதாரத்தோடு சிபிஐ வழக்கு செய்து இருக்கிறது. 420 வழக்கு. தொடர்ந்து சென்டாக்கில் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக பல நூறு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களாகிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி பாழாக்கிய பல்வேறு முறைகேடுகளுக்கு ஆளான ராகேஷ் சந்திரா தொடர்ந்து அதிகாரமிக்க அரசு செயலர் பதவியிலே நீடிப்பது புதுவை மக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். புதுச்சேரி அரசை இதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்கி அவர் மீதான வழக்கை நேர்மையாக நடத்தி மக்கள் மன்றத்திலே அவரை தண்டிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி அவருடைய அரசு செயலர் 420 பேர் வழி ராகேஷ் சந்திராவினுடைய குடும்பாவியை எரித்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் புதுவை அரசுக்கு காட்டியிருக்கிறோம். உடனடியாக புதுவை அரசு அவரை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் மேலும் மேலும் வலுப்பெறும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.